என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள். வெல்கம் பேக் சிங்கப்பெண் சேனலுங்க. வணக்கங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. அவ்வளோ பெரிய டைரக்டரு தொலைச்சிட்டோம். இனி அவர் மீண்டும் வரணும்னு ஒரு ஆசைங்க எங்களுக்கெல்லாம். ஏன்னா அன்னைக்கு நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது 10 வயசுலலாம் பாரதி ராஜாவோட ஐயா படம் வந்துச்சுனாவே, இது என்னம்மா ஒரு படமா, போமா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த முதல் மரியாதை, சிவாஜி ஐயா நடித்த படம், ராதா அம்மா நடித்த படம், அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தா உள்ளத்துலேருந்து கண்ணீர் வருதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் பூமியில் ஒரு நல்ல விஷயங்கள் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் சாதாரண நம்மளை மாதிரி மனிதர்களெல்லாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்னு தெரியல. நிறைய போட்டி, பொறாமை, சண்டை. தயவு செஞ்சு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேங்க. நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, யாருக்கும் உபத்ரோகம் பண்ணிடாதீங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதுங்க. ஏன்னா நிறைய பேர் அரசியல்வாதி ஆகட்டும், பணம் இருக்கிறவங்க ஆகட்டும், பதவி இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. சரிங்களா? நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடணும். இங்கே எதுவுமே நிலை இல்லைங்க. நிலை இல்லாத வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சிலருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க. நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் கெடுதல் பண்ணாமல் இருங்க. சரிங்களா? நன்றி. ஐயாவோட ஆத்மாக்கு சாந்தி அடையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். அவர் நம்ம கூட தான் வாழ்வார். ஏன்னா அவ்வளோ நல்ல நல்ல படத்தை, நல்ல நல்ல கதைகளை விட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் ஒரு சாமி மாதிரிங்க நம்மளுக்கெல்லாம்.